பொதுவாக நம்ம ஊரில் மோகினினாலே பிசாசுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இந்த அழகான மோகினியை ஒரு காலகட்டத்தில் பிசாசு பிடிச்சிதாமே? பிசாசு பிடிச்சதுன்னு சொல்ல மாட்டேன், பிசாசு பிடிக்கிறதுக்காக அமிச்சிருந்தாங்க. ஏதோ ஹாரி பாட்டர் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய ஸ்டோரி சொன்னால் செய்வினை, ஏவல், பில்லி சூன்யம் இதெல்லாம் வந்து படிக்காத மக்கள் மட்டுமே பிலீவ் பண்ணுற ஒரு விஷயமாகவும், ரொம்ப ரொம்ப ரிச் கம்யூனிட்டி, எக்கச்சக்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு கம்யூனிட்டி பிலீவ் பண்ணுற விஷயமாகவும் தான் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் தட் இஸ் ஆல் ட்ரூ. அதெல்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் உண்மை. ஒரு நல்ல சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா தீய சக்தியும் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது இருந்தது. ஸோ தே ஹேட் சென்ட் அபவுட் 13 ஈவில் ஸ்பிரிட்ஸ் ஆன் மீ. 13 ஏவல் பிசாசுகளை வந்து என் மேலே ஏவி விட்டுருந்தாங்க. நான் சிக்காகணும். This was after my marriage. This was after my marriage. This was done by one of my husband's family member. இது வந்து சிக்காயிட்டே இருப்பேன், எப்போ பாரு ராத்திரி தூக்கம் வராது, பயங்கர நைட்மேர்ஸ் எல்லாம் வரும், அண்ட் யாரும் நடமாடுற மாதிரி இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ தாட் இது என்ன, வாட் இஸ் திஸ், ஏதாவது கெமிக்கல் இம்பேலன்ஸா இல்லை வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸா, அப்படி தான் என் மைண்டு போச்சு. ஒரு ஜோசியக்காரன் வந்து சொன்னார், இந்த கவிடி ஜோசியம்னு மலையாளிஸ் பார்ப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பாலக்காடு, என்னோட அம்மாவோட அம்மா வந்து கோட்டயம். ஸோ வி ஹாவ் போத் த கல்ச்சர்ஸ் இன் மை ஹோம். கேரளாவோட பிராமின் கல்ச்சரும் இருக்குது, தஞ்சாவூர் பிராமின் கல்ச்சரும் இருக்குது. ஸோ அவங்க அந்த கவிடி ஜோசியம், அந்த சோழி ஜோசியம்னு சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கட்டம்லாம் போட்டு பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணாங்க, எதுக்கும் நீ அதை பாரு, இப்படி சிக்காயிட்டே இருக்க நீன்னு சொல்லி. ஸோ அது பார்க்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு செய்வினை பண்ணியிருக்காங்க, அது வந்து பண்ணி அந்த பீரியட் வந்து ரொம்ப முத்தி போயிடுச்சு, அது இனிமேல் அதை வந்து யாராலையும் எடுக்கவே முடியாது, கடவுளால் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எதுக்கு பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தா, ஐ ஷுட் டை, அல்டிமேட்லி ஐ ஷுட் டை அண்ட் ஐ ஷுட் லீவ் மை ஹஸ்பண்ட், அதான் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த மோகினி கிறிஸ்டினாவாக மாறினாங்க. இந்த மாற்றம் எப்படி நடந்தது? மனமாற்றம் மதம் மாற்றமாக ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய மனசு தான் மாறுச்சு. கிறிஸ்டியானிட்டி பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கும் ஒரு பக்தனுக்கும் இருக்கிற ஒரு உறவு வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு உறவுக்கு ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். பிகாஸ் 100% எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் வாழற வாழ்க்கை. உடல், பொருள், ஆவி, ஆன்மா. ஸோ இந்த ஒரு புனிதத்தன்மைக்காக தான் வந்து கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் ஈக்குவல் டு அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். 10 ஹஸ்பண்ட் வச்சுக்க முடியாது. ஒரு ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் we can't talk to our boyfriends. ஸோ அந்த சின்சியாரிட்டி, அந்த ஹானஸ்டி, டிபெண்டன்சி, இமோஷனல் டிபெண்டன்சி, ஃபிசிக்கல் டிபெண்டன்சி, ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி அண்ட் டிபெண்டன்சி ஃபார் our souls to be sanctified, அது வந்து கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகம் வந்து ஜாஸ்தி. I think I was the only person who used to read Mahabharatam and Ramayanam in the sets. I was the only person who used to take my Sloga Pustagamala in the sets. I was the only person who used to say Lalita Sahasranamam, how it needs to be said in the sets. So அது வந்து அந்த சான்ஸ்கிரிட்டில் வந்து அந்த ஏத்த இறக்கத்தோட கத்துண்டு லலிதா சஹஸ்ரநாமம் வந்து நான் வந்து சொல்லுவேன். And when I was 18 years old, I was all ready to elope my home to become a Hindu monk under Mata Amritanandamayi. ஸோ அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் she was the only lady monk, Hindu monk I knew. So I was all ready to go and become a lady monk. Because I was completely looking for மோக்ஷம். எப்படி வந்து மோக்ஷம் கிடைக்கும், என்ன பண்ணால் மோக்ஷம் கிடைக்கும், என்ன பண்ணால் மோக்ஷம் கிடைக்காது. ஐ ஹேட் த சீட் ஷீட். இன் அதர் வேர்ட்ஸ், அந்த சீட் ஷீட் வந்து வேலைக்கே ஆகலை, அது வேறு விஷயம். நான் டிசைட் பண்ணிட்டேன், சரி எப்படியும் செத்து போய் கடவுள்கிட்ட போகிறோம், அது இப்போவே வந்து கடவுள்கிட்டே இருந்துட்டா என்ன அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ஸ்பிரிச்சுவல். பொய் சொல்ல மாட்டேன், பயப்படுவேன். அம்மாவும் அப்பாவும் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க நான் பொய் சொல்கிறேன்னா நிஜம் சொல்கிறேன்னா, அவங்க வந்து கேட்பாங்க இது பண்ணியா நீ அப்படின்னு சொல்லி.
நான் வந்து குவைட்டாக இருந்தேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பண்ணிட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அவங்க அப்படியே நம்பிடுவாங்க. அவள் பண்ணலன்னா பண்ணலன்னு சொல்லிடுவா, பண்ணா அப்படின்னா அவள் குவைட்டாக நின்றுட்டுருப்பா அப்படின்னு. ஸோ பொய் சொல்கிறதுக்கு பயப்படுவேன். ஸோ அந்த மாதிரி ஐ வாஸ் ஆல்வேஸ் ஸ்பிரிச்சுவல். இந்த செய்வினையெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் பொழுது ஐ ஸ்டார்டட் கோயிங் பேக் டு மை ரூட்ஸ். செய்வினைனா என்ன, ஏன் பண்ணுறாங்க, அது எப்படி அஃபெக்ட் ஆகுது, தீய சக்திகள்னா என்ன, அது எப்படி என்னை வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணும், தட் வாஸ் மை கொஸ்டின். நான் பூஜை பண்ணுறேன், நான் ஒழுங்காக இருக்கேன், மடிசார் கட்டிண்டு எவ்ரி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறேன், மடி ஆச்சாரத்தோட பூஜை பண்ணுறேன், என்னை எப்படி அதை அஃபெக்ட் பண்ணும், அதுக்கான ஒரு போர்ட்டல், டோர், விண்டோ எங்கே இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஐ காட் இன், தட்ஸ் அ வெரி பிக் சப்ஜெக்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு இட். அது ஒரு சிவாச்சாரியார் மீட் பண்ணி, ரமண மகரிஷி வந்து என்னோட ஒன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர்ஸ். ஸோ மகாபெரிவாட்ட இருந்த சில பேர் வந்து ஐ திங்க் தே பிலாங் டு மை ஃபேமிலி ஆர் மை ஃபேமிலி இஸ் க்ளோஸ் டு தெம் ஆர் சம்திங் லைக் தட். இப்போ இருக்கிற 2 பேர் கிடையாது, ஐ மீன் இப்போது லாஸ்ட்டாக தான் இருக்கார் மகாபெரிவா கிட்ட. ஸோ வி வர் ஆல்வேஸ் வெரி வெரி ஸ்பிரிச்சுவலி ஓரியன்ட் ஃபேமிலி. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து மனசே ஆறலை. அப்போ நான் இவ்வளோ பூஜை பண்ணி எனக்கு வந்து எப்போ வந்து எனக்கு இதோட எஃபெக்ட் கிடைக்கும்னா அர்த்த ஜென்மம்னு சொல்கிறாங்க. நேற்றுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஒரு அடுத்த ஜென்மம்னு ஒரு கான்செப்டை நான் எப்படி நம்ப முடியும்? அண்ட் ஐ வாஸ் ஆல்வேஸ் அ பர்சன் ஐ நீடட் ப்ரூஃப் ஃபார் எவ்ரி திங். டில் டுடே ஐ எம் லைக் தட். ஐ நீடட் ப்ரூஃப். பைபிளில் இருக்கா இல்லையா, செயின்ஸ் யாராவது சொல்லியிருக்காங்களா, சொல்லலையா, நோ தேங்க்யூ. நீ வந்து தலைகீழ நின்று சொன்னால் கூட இதில் இந்த இஃப் ஐ கான் see, read, feel, sense anything, I'm not going to buy it. So I started reading the Vedas and everything. அதில் எதுலேயுமே வந்து உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லலை, வரல, இல்லை. ஏன் பாவத்துக்கு போனேன் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருந்தால் தான் COVID-19 அட்டாக் பண்ணும். சேம் கான்செப்ட் பாவ புண்ணியம். நீங்கள் பண்ணுற பாவங்கள் வந்து இஸ் கோயிங் டு அட்ராக்ட் ஆல் த நெகட்டிவ் எனர்ஜி. நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒன்றும் நான் பாவம் பண்ண மாதிரி தெரில. கண்டிப்பாக அம்மா அப்பாவை படுத்தியிருப்பேன், தட்ஸ் கிவன். அதுக்காக வந்து இது பேய் பிசாசு வந்து படுத்துகிற அளவுக்கு வந்து ஐ டென்ட் திங்க் ஐ டிசர்வ்ட் இட். ஸோ ஒன்ஸ் ஐ நியூ இட், ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் வாட் இஸ் forgiveness for sins. forgiveness for sins இல்லவே இல்லை. யூ கேன் கோ டூ எனி திங். தலை போகிற இடத்துல முடி போகும், கை போகிற இடத்துல விரல் போகும், விரல் போகிற இடத்துல நகம் போகும். ஆக மொத்தம் ஏதோ ஒன்று போய் ஆகணும். எதுக்கு போனோம் வாஸ் மை கொஸ்டின். அப்போ நான் பூஜை பண்ணுற வேலிடிட்டி என்ன, அப்போ நான் தேட ஆரம்பித்தேன் மற்ற மதங்கள் என்ன சொல்லுது. குரு கிரந்த் சாஹிப், சிக்கிசம், ஜெயினிசம், புத்திசம், குரான், இதெல்லாம் முடிச்சு லாஸ்ட்டில் தான் ஐ கேம் டு பைபிள். பிகாஸ் பைபிள் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங் ஃபார் மீ. எங்கே போனாலும் வந்து இந்த காஸ்பல் வந்து நான் இவாஞ்சலைஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரோட்லலாம் வந்து ட்ராக்ஸ் கொடுத்துட்டு, ஸோ இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங் ஃபார் மீ. ஐ டென்ட் even go near that. Then Jesus came in my dream. I was never a dreamer. எனக்கு ட்ரீம்ஸே ரொம்ப வராது. தூங்கினேன்னா நல்லா தூங்கிடுவேன், இல்லைனா தூங்க மாட்டேன், அவ்வளோதான். நான் வந்து இந்த கிரேங்கிற ஒரு விஷயமே என் லைஃப்பில் கிடையாது. இட்ஸ் எஸ் ஃபார் எஸ், நோ ஃபார் நோ. பரத்கிட்ட ஜாஸ்தி திட்டு வாங்குற விஷயமும் அதுதான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஏன்னா எனக்கு பண்ண வராது. இட்ஸ் எஸ் ஆர் நோ. ஸோ ட்ரீம்ஸே வராது எனக்கு. இந்த ட்ரீம் வந்தோன்னே ஐ வாஸ் மைல்ட்லி சர்ப்ரைஸ்ட். வாஸ் லைக் ஒன் ஃபாரின் காட் இஸ் கம்மிங் இன் மை ட்ரீம். கடைசியில் பார்த்தா ஜீசஸ் இஸ் நாட் அ ஃபாரின் காட்னு தெரிஞ்சது. ரிக்வேதத்தில் ஜீசஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பிரஜாபதி. இன்றைக்கி வந்து ஹோமம் பண்ணுற பிராமின்ஸ் எல்லார்கிட்டையும் போய் கேட்டால் பிரஜாபதியை கூப்பிடாமல் அவங்க ஹோமமே பண்ண முடியாது. கடைசியில் கொடுக்குற பூர்ணாகுதி வந்து பிரஜாபதிக்கு தான் பண்ணுவோம். அது வந்து ரெட் கலர் கிளாத்தில் பட்டு துணியில் எதுக்கு நம்ம கட்டி பண்ணுறோம்? இட் ரிசம்பிள்ஸ் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சோன்னா ஐ வாஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ்ட். ஐ வாஸ் லைக் வாவ், ஐ நெவர் நியூ திஸ். அப்போது நான் என்னோட ரிலீஜனை நான் தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். இது வந்து எப்படின்னா மேப்பை கையில் வச்சுட்டு முட்டு சந்தில் நின்று வழி தேடுற மாதிரி. ஸோ ஐ தாட் ஓகே, ஒன்று மேப் தப்பு, இல்லை நான் நிற்கிற இடம் தப்பு. நான் நிற்கிற இடம் தப்பு. ஸோ ஐ கேம் அவுட் டு த மேப், ஐ வென்ட் டு த ரைட் டெஸ்டினேஷன். ஸோ இது வந்து மனமாற்றம், மத மாற்றம்னு நான் ஒத்துக்க மாட்டேன், இது மனமாற்றம். ஸோ எனக்கு ஜீசஸை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜீசஸ்க்கு என்ன பயங்கரமாக பிடிச்சிருந்தது.
ஸோ அவருக்காக நான் செத்து போவேனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் எனக்காக ஆல்ரெடி செத்து போயிருக்காரு. காதலாகி கசிந்துருகி கண்ணீர் வழிகன்னு அந்த காலத்தில் வந்து ஒரு ஹிந்து செயின்ட் பாடியிருப்பார். அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அவருடைய காதலில் நான் காதலாகி, அவருடைய உருக்கத்தில் நான் கசிந்துருகி, அவருடைய கண்ணீரில் நான் கண்ணீர் மல்க ஏற்றுக்கிட்ட ஒரு கடவுள் தான் இயேசுநாதர். ஒரு பிறப்பால் பிராமணரான நீங்கள் வேத மந்திரங்கள், சாஸ்திரங்கள், பூஜை புனஸ்காரங்கள் கொடுக்காத ஒரு நம்பிக்கையை பைபிள் படித்ததால் கிடைச்சதுன்னு சொல்கிறீங்க. எப்படி? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், தட் இஸ் அ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன்சர். பட் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து கண்டதும் காதல், அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து உனக்கு என்ன பிடிச்சி நீ வந்து இவனை லவ் பண்ண, இல்லை என்ன பிடிச்சி நீ இவளை லவ் பண்ணன்னு கேட்டால் அவங்களுக்கு ஆன்சரே இருக்காது. ஏன்னா உட்கார வேண்டிய இடத்துல அவங்க போய் உட்காந்துருவாங்க. ஒரு ஆம்பளைக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு பொம்பளைக்காக இருக்கட்டும், உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்துருவாங்க. திஸ் இஸ் வாட் வி கால் இன் இங்கிலீஷ் as God-sized hole. எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் அ God-sized hole. ஸோ அங்கே உட்கார்றதுக்கு கடவுளால் மட்டும்தான் முடியும். நான் எல்லாம் பண்ணுறேன், இன்னும் நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், நான் எல்லாம் பண்ணுறேன், இன்னும் நான் எம்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா you're not filled with God அப்படின்னு அர்த்தம். ஸோ the minute I encountered God because God decided to be encountered by me, that God-sized hole was filled. இது வந்து எப்படின்னா, நல்லா தொண்டை வரைக்கும் ஒரு ஃபீஸ்ட் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் யாராவது வந்து என்ன கொடுத்தாலும் நம்மளால சாப்பிட முடியாது, அந்த எக்ஸாக்ட் ஃபீலிங். ஸோ இது வந்து ஏன் நடந்தது அப்படின்னா, as I told you, I'm a practical person also. இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்க்கெலாம் வந்து நான் வந்து தொடக்கனெல்லாம் விழுற ஆள் கிடையாது. ஸோ பைபிளில் இருக்கிற ஒரு வசனம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ரிலீஜியஸ் கிரந்தத்திலையும் இல்லைங்கிறது என்னுடைய நம்பிக்கை. The Son of Man has the authority to forgive sins on earth. ஸோ அது வந்து சொன்னது வந்து ஜீசஸ். He always called himself as Son of Man because we believe that he is as much as God as he is as much as man அப்படின்னு. ஸோ இந்த ஒரு வேர்ஸ், என்னுடைய பாவத்தினால தான் நான் வந்து பில்லி சூன்யத்தினால நான் கஷ்டப்படுறேன்னா என்னுடைய பாவத்திலேருந்து நான் எப்படி வெளியில் வருவேன் அப்படின்னு யோசிச்சதுக்கு, மானிட மகனுக்கு இந்த பூமியில் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளது, அந்த ஒரு வேர்ஸ் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. And the more I read Bible, the more my God-sized hole started filling up. அதுக்கப்புறம் எனக்கு வந்து யாரையும் தேட வேண்டிய அவசியமே எனக்கு இருக்கல. ஒரு நல்ல திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரு கண்டென்ட், ஒரு நல்ல ஒரு சாப்பிட்ட ஒரு கண்டென்ட், ரெண்டுமே எனக்கு வந்து ஜீசஸ் கிட்ட கிடச்சிருச்சு. பிறப்பால் ஹிந்துவான நீங்கள் இப்போ கிறிஸ்டியன். இந்த உலகத்திலேயே லிவிங் காட், அதாவது உயிருள்ள ஒரு கடவுள்னா ஜீசஸ் மட்டும்தான் அப்படின்னு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க. அப்போ மற்ற கடவுள்லாம் கடவுள் இல்லையா? மற்ற கடவுள்கள் பற்றி நான் பேசவே இல்லை, நம்பர் 1. நம்பர் 2, எனக்கு இருக்கிற ஆதாரத்தை பற்றி மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். பைபிளில் வந்து நீங்கள் லாஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு இருக்கும். இயேசுநாதர் ஆவியில் எழுந்தார், இயேசுநாதர் ஆவியினால் எழுந்தார், இயேசுநாதர் ஆவியோடு எழுந்தார்னெல்லாம் இருக்காது. உயிர்த்தெழுந்தார். ஜீசஸ் resurrected into life. ஸோ அப்போது போன உயிர் வந்து திரும்பி வந்தது ஜீசஸ்க்கு. எந்த உயிர் போச்சோ அது திரும்பி வந்தது. உயிர் வாழறதுக்கு என்னென்ன சைன்ஸ்? பேசுவீங்க, நடப்பீங்க, தண்ணி குடிப்பீங்க, சாப்பிடுவீங்கல்ல, நார்மலாக தானே இருப்பீங்க. ஜீசஸ் வந்து அப்போஸ்தலர்ஸ் கிட்டேருந்து மீன் வாங்கி சாப்பிட்டதா இருக்கும். மீன் சுட்டு அப்போஸ்தலர்ஸ்க்கும் கொடுப்பாரு, இவரும் சாப்பிடுவார். இது ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு சைன். அண்ட் டு நாட் டச் மீ அப்படின்னு சொல்லி மேரி மேக்தலின் கிட்ட சொல்லும்போது, அவருடைய கை விரல் வந்து மேரி மேக்தலினோட நெத்தியில் பட்டு, இன்றைக்கும் அவங்களுடைய எலும்புக்கூடில் இந்த நெத்தியில் இருக்கிற இந்த இடம் மட்டும் அழுகாமல் அந்த சதை அப்படியே இருக்குது. அப்போ தொடுதல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனால், இந்த விஷயத்தில் கடவுள்னால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அவர் தொட்டிருக்காரு, உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்டு 2000 இயர்ஸாக அதை மாற்றாமல் அழிக்காமல் மறக்காமல் வச்சுருக்காங்க, நம்புகிறாங்க. அவருடைய பெயர்னால் வந்து நிறைய மிரக்கிள்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவர் மீன் சாப்பிட்ருக்காரு. ஸோ இந்த சயின்ஸ் வந்து என்னுடைய அறிவு கேட்டின வரைக்கும் அவருக்கு வந்து மறுபடியும் உயிர் திரும்பி கிடச்சதான் நான் நினைக்கிறேன். அண்ட் ரெவலேஷன்ஸ் இஸ் த லாஸ்ட் புக் இன் த பைபிள். ரெவலேஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது ஜீசஸ் திரும்பி செத்து போனார்னு அதில் இல்லை.
மறுபடியும் உயிர் தெழுந்தார் தான் இருக்கு தவிர மறுபடியும் மரித்து வீழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதில் இல்லவே இல்லை. ஸோ அப்போ அதனால தான் நான் சொன்னேன் ஜீசஸ் இஸ் த லிவிங் காட் அப்படின்னு. ஸோ அவ்வளோதானே ஒழிய இது வந்து எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அப்போ நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடும். ஸோ ஐ வாண்ட் டு ரெஸ்பெக்ட் எவ்ரிபடிஸ் ஃபேத், பட் ஐ வாண்ட் டு லவ், uphold, respect, believe, practice and share my faith. ஜீசஸ் லிவிங் காட்னு சொல்கிறீங்க, அந்த ஜீசஸ் உங்ககிட்ட பேசுவாரா? கண்டிப்பாக. ஜீசஸ் இஸ் லிவிங் காட் அண்ட் ஹீ இஸ் நாட் டம். அவர் ஊமை கிடையாது. அதனால் அவர் வந்து இன்றைக்கும் கூட எல்லார்கிட்டையுமே பேசிட்டு தான் இருக்கார். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டியூன் இன் பண்ணிக்கணும். தட்ஸ் த ஒன்லி திங். ஐ திங்க் த டியூனிங் இன் இஸ் வாட் வி கால் as கிரேசஸ் அண்ட் blessing. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி எங்கிட்ட மட்டும் இல்லை, உங்ககிட்ட கூட பேசுவார். நீங்கள் பேசி பாருங்கள், உங்ககிட்ட கூட பேசுவார். எல்லார்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கார். நீங்கள் எப்போல்லாம் ஜீசஸ் கிட்ட பேசுவீங்க அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஜீசஸ் உங்ககிட்ட எப்போவுமே பேசிகிட்டு இருக்காரு போல இருக்கே. அப்சல்யூட்லி, ஹீ இஸ் அ லவ் ஆஃப் மை லைஃப். என்னை வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட நான் எப்போவுமே பேசணும்னு ஆசைப்படுவேன். நான் அதிகமாக நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட நான் எப்போவுமே பேசணும்னு ஆசைப்படுவேன். காதலர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இயேசு என்ன காதலிக்கிறாரு, நான் இயேசுவை காதலிக்கிறேன். ஐ பிலாங் டு ஜீசஸ் அண்ட் ஜீசஸ் பிலாங்ஸ் டு மீ. ஸோ அதனால் டெஃபினெட்லி ஐ கீப் டாக்கிங் டு ஆல் த டைம். ஒரு காலகட்டத்தில் மன உளைச்சல் காரணமாக உங்கள் கையை நீங்களே பிளேடால் அறுத்துக்கிட்டதாகவும், பிளட் லாஸ் நிறைய ஆனதாகவும், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் சரியாயிட்டதாகவும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? எனக்கு வந்து மன உளைச்சல்னு சொல்ல மாட்டேன், இது வந்து செய்வினை. எனக்கும் மன உளைச்சலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ஐ வாஸ் நெவர் டிப்ரெஸ்ட், ஐ வாஸ் நெவர், எனக்கு ஆன்சைட்டி அட்டாக் அதெல்லாம் எனக்கு வரவே வராது. சடன்லி ஐ வில் ஸ்டார்ட் ஹியரிங் some kind of a voice, not audible, but வந்து யாரோ சொல்கிற மாதிரி இருக்கும், உன்னோட லைஃப் இஸ் ஓவர், இட்ஸ் டன், யூ கேன் கோ அண்ட் டை அப்படின்னு. அந்த வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் வந்து அப்போ எனக்கு கிடையாது. ஸோ அதனால் நான் போய் வந்து ஒரு பயங்கர ஷார்ப் பிளேடு எடுத்து கையில் ஒரு நிறைய வாட்டி நான் இருக்கிக்கிட்டே, அதோட மார்க் கூட இருக்குது. அதில் ஒன்று நான் கட் பண்ணும்போது வெயினில் கட் ஆகிருக்கு. ஸோ கட்டாயி ரத்தம் வர ஆரம்பிச்சோன்னா நான் ஒரு பெரிய டவல் எடுத்து சுற்றிட்டேன். பிகாஸ் என் பக்கத்தில் வந்து என் ஹஸ்பண்டும் என் குழந்தையும் படுத்திருக்காங்க. அவங்க மேலே வந்து ரத்தம் போய் அவங்க எழுப்பி என்னை காப்பாற்றிடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய ஒரு டவல் எடுத்து சுற்றி நான் படுத்துட்டேன். அண்ட் காலையில் அட் சம் பாயிண்ட் நான் வந்து எந்திரிச்சு பார்க்கும்பொழுது, இன்னும் இது நம்ம செத்து போயிட்டோமா, செத்து போலியா, நம்ம வீடு மாதிரியே இருக்கேன். இது மாதிரி 2-3 வாட்டி ஆயிருக்கு எனக்கு. ஸோ அந்த டவலை எடுத்துகிட்டு பார்த்தா என்னோட வெயின் கட்டாயி கூட ரத்தம் ஸ்டாப் ஆயிருக்கு. டைட்டாகவும் நான் வந்து துண்டு கட்டலை, ஒன்றுமே பண்ணல. த பிளட் ஜஸ்ட் காட் ஸ்டாப், நோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ அன்னைக்கு ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்க் ஜீசஸ், என்னை சாக விடுவீங்களா மாட்டிங்களா? பிகாஸ் இந்த செய்வினையிலேருந்து என்னை நீங்கள் காப்பாற்றலைன்னா நான் உயிரோடு இருந்து பிரயோஜனமே கிடையாது. திஸ் இஸ் டூ டார்ச்சரஸ் ஃபார் மீ. சாக விடுவீங்களா மாட்டிங்களா? ஸோ அப்போ நான் ஃபீல் பண்ணது, ஆண்டவர் சொன்னதாக ஃபீல் பண்ணது, ரீட் மை வேர்ட், ரீட் த பைபிள் இன் அதர் வேர்ட்ஸ். அந்த பைபிள் படித்து எல்லாத்த விட்டு நான் வெளில வந்துட்டேன் அட் சம் பாயிண்ட். அதே காலகட்டத்தில் நீங்கள் திரும்பியும் சூசைட் அட்டம் பண்ணும்போது ஹியூமன் பாடிக்கு ரொம்ப பாய்சனஸாக பார்க்கக்கூடிய எலி மருந்தை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் சாகலை, எப்படி? ஆமாம், ராட் பாய்சன் வந்து நான் எதுக்கு நினச்சேன்னா, ஐ தாட் இட் வாஸ் அ ஃபுல் ப்ரூஃப் மெத்தட், வலிக்கவே வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராட் பாய்சன் வாங்கி அதை நல்லா வந்து கோக்கில் போட்டு குடிச்சிட்டு 1/2 hour ஆச்சு, 1 hour ஆச்சு, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நான் உட்காந்து யோசிக்கிறது, என்ன அது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஒருவேளை ஃபுல் நைட் ஆகுமோ நடக்கிறதுக்கு, இது ரேட்டுக்கு பண்ணது தானே, அதனால் எனக்கு ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஒன்றும் ஆகலை போல இருக்குன்னு ஐ எம் காலிங் மை டாக்டர் அண்ட் சேயிங், யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க ரேட் பாய்சன் குடிச்சிட்டாங்க, வாட் டு எக்ஸ்பெக்ட் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, வித்தின் 1/2 hour ஷி வில் பி இன் அ டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். ரத்தம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக அந்த ஃபுட் பைப்பெல்லாம் கட் ஆகி ரத்தம் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்களேன்னாங்க. இல்லையே, அப்படி எதுவும் நடக்கலையே. அவங்களுக்கு வந்து வயிறு வலிச்சிருக்குமே, இல்லையே அப்படியும் எதுவும் நடக்கலையே. ஸோ வாட் எவர் த டாக்டர் வாஸ் சேயிங், எனக்கு எதுவுமே நடக்கலை. ஸோ வித்தவுட் டாக்டர்ஸ் இன்டர்வென்ஷன் எனக்கு வந்து ஐ கேம் அவுட் ஆஃப் தட் ஆல்சோ. அண்ட் ஐ ஹேட் 135 or 65 sleeping pills. Nothing happened to me. I woke up at 6:30 in the morning and I was எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவன் வந்து நம்ம வீடு மாதிரியே இருக்கும், அதே மாதிரி இருக்குது எல்லாமே. பெயிண்ட் கலர் கூட மாற்றவே இல்லையே. ஒருவேளை கடவுள் வந்து நம்ம வீடை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே கொடுக்குறாரு போல இருக்கு என்ன சொல்லி இப்படி பார்த்தா பரத்தும் அனிருத்தும் படுத்திருக்காங்க.
மை ஃபர்ஸ்ட் சன். ரொம்ப பயந்துட்டேன், இவங்களும் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ ரியலைஸ்ட் எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ த நெக்ஸ்ட் 3 days வித்தவுட் எனி டாக்டர்ஸ் இன்டர்வென்ஷன், ஸ்டமக் வாஷ் எதுவுமே இல்லாமல் காலையில் எந்திரிப்பேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். மத்தியானம் எந்திரிப்பேன், லஞ்ச் சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். ஸோ மை ஹஸ்பண்ட் வாஸ் ஜோக்கிங், நீ தயவு செஞ்சு போய் இந்த மாத்திரை மேனுஃபேக்சரர் கிட்ட சொல்லிடாத, நீ இதெல்லாம் சாப்பிட்டு ஒன்றும் ஆகலைன்னு. அவன் டென்ஷனாகி அவன் தூக்கு போட்டு செத்து போயிடுவான் அப்படின்னு, என்னோட மாத்திரை வந்து ரொம்ப டிஃபெக்டிவ்னு சொல்லிட்டுன்னு. ஸோ ஐ வாஸ் வெரி கன்வின்ஸ்ட், உயிர் எடுக்கிறதும் உயிர் கொடுக்கறதும் கடவுளுடைய செயல். அவர் நினச்சா மட்டும்தான் என்னால் வாழவும் முடியும், அவர் நினச்சா மட்டும்தான் என்னால் சாகவும் முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அந்த தருணங்கள் தான் இது எல்லாமே. ஸோ ஐ ஸ்டாப்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஐ ஆஸ்க்ட் தி லார்ட், நான் என்ன பண்ணணும் இப்போது, இதை விட்டு நான் வெளியில் வரத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஐ ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஹீலிங் தேன் கெட்டிங் ஸ்டக் அண்ட் லிவிங் தேர். ஸோ இட் வாஸ் மை ஸ்டோரி இஸ் அன் அமேசிங் ஸ்டோரி. பொதுவாக எந்த மதங்களும் மத பிரச்சாரங்கள் பண்ணுறதில்ல, கிறிஸ்டியானிட்டியில் மட்டும் அது தீவிரமாக இருக்குது. உங்களையும் பல கிறிஸ்துவ மேடைகளில் பார்க்குறோம். கிறிஸ்டியானிட்டியில் இருந்தால் மத பிரச்சாரம் பண்ணணுன்றது கட்டாயமா? டெஃபினெட்லி இல்லை. நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்த தஞ்சாவூர் பிராமண பெண். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு உலகத்திலேயே சொன்னது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான். அதுதான் நான் பண்ணுறேன். எனக்கு கிடச்சிருக்கிற இன்பம், எனக்கு கிடச்சிருக்கிற ஃப்ரீடம், எனக்கு கிடச்சிருக்கிற குணம், எனக்கு கிடச்சிருக்கிற வாழ்க்கை, எனக்கு கிடச்சிருக்கிற நம்பிக்கை, எனக்கு கிடச்சிருக்கிற ஒரு ஊக்குவிப்பு, எனக்கு கிடச்சிருக்கிற ஒரு எதிர்நோக்குதல், ஹோப், லுக்கிங் ஃபார்வர்ட் இன் லைஃப், இதை நான் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அண்ட் இது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிருபைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி வந்து செய்வினை நடந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து அதில் செத்து போயிடுறாங்க. வயிற்று வலின்னு தூக்கு மாட்டிக்கிறவங்க இருக்காங்க. நான் அது மாதிரி சின்ன வயசில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து காரணமே இல்லாமல் சண்டை போட்டு கல்யாணங்கள் உடஞ்சி போகுது, மனசு வந்து கஷ்டப்பட்டு பிரிஞ்சு போகிறாங்க. நல்ல பணக்காரங்களாக இருந்தவங்க, லைஃப்பில் நல்லா இருந்தவங்க வந்து ஓவர் நைட் வந்து பாப்பர்ஸ் ஆகிறாங்க, பிச்சைக்கார லெவலுக்கு வந்துடுறாங்க. ஸோ இதனுடைய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்குது. ஒரு விஷயம் வந்து உண்மை, நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிற ஒரு மத போதகர் இல்லைன்னா வந்து குரு கிட்ட நீங்கள் போய் கேட்கலாம். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நீங்கள் கரெக்ட் பண்ணி அதை ஸ்ட்ராங் ஆக்குனீங்கன்னா பாக்கி எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து நான் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு உண்மை. இது வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு கையை பிசைஞ்சுக்கிட்டு ஐயோ எங்கே போய் நான் ஹெல்ப் கேட்பேன்? நான் வந்து ஒரு நடிகை, என்னால் வெளியில் போய் ஹெல்ப் கேட்க முடியாது, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போக முடியல, சைக்காலஜிஸ்ட் கிட்ட போக முடியல. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சைக்காலஜிஸ்ட். ஸோ அவர் தவிர எனக்கு வேறு யார்கிட்டையும் போய் எதுவுமே சொல்ல முடியல. பயம், பத்திரிக்கையில் வந்துருமா, டிவியில் வந்துருமா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது எனக்கு. ஸோ என்ன மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே நோக்கம். எஸ், கிறிஸ்டியானிட்டியில் நாங்கள் அதிகமாக மத பிரச்சாரகம் அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை, அவ்வளோதான். வி ஷேர் கிரைஸ்ட், இன் அதர் வேர்ட்ஸ் வி ஷேர் லைஃப். எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு விஷயத்தை நாங்களே அனுபவிக்கிறது ஒரு பெரிய பாவம்னு நினைக்கிறோம். அதனால தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். இது வந்து நிறைய இடங்களில் வந்து இதை தவறான கண்ணோட்டத்தோடையும் பார்க்குறாங்க. நாங்கள் வந்து மத மாற்றம் செய்கிறதா வந்து பார்க்குறாங்க. We do not do that. We don't do that. I have never done that so far. I have Brahmin friends, I have Muslim friends, I have Protestant friends. I have never done this so far. My only goal in life is to help people. I want to help people. மோகினியோட ரீஎன்ட்ரி எதில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சினிமாலையா, சீரியல்லையா, இல்லை வெப் சீரிஸ்லையா? OTT and films. Because OTTல you can give the same amount of creativity in an experimental way. நீங்கள் நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் OTT பிளாட்ஃபார்மில். அங்கே வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோலிங்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கிடையாது, குவாலிட்டி மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். சப்ஜெக்டில் நீங்கள் என்ன வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், மேக்கப்பில் பண்ணலாம், ஆர்டிஸ்டில் பண்ணலாம், டயலாக்ஸில் பண்ணலாம், கேமராவில் பண்ணலாம், லைட்டிங், ஐ மீன் இட்ஸ் எண்ட்லெஸ். எடிட்டிங்கில் பண்ணலாம், மியூசிக்கில் பண்ணலாம், இட்ஸ் எண்ட்லெஸ். ஒரு பேசும் படம்னு அன்றைக்கி கமல் சார் நடித்ததை வந்து நான் OTTயில் வெப் சீரீஸாக பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு பி ஸ்போக்கன் அபவுட்னு நான் சொல்ல முடியும் அதை. So OTT is really looking very inviting and interesting for me. But films, TV வந்து எனக்கு அதில் வந்து நிறைய மரியாதை இருக்குது. அதில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டும் நம்மள மாதிரி தான் நடிக்கிறாங்க, அதே மூக்கு, அதே கண்ணு, அதே வாய் தான். பட் அதனுடைய அந்த ஜோனர் இருக்குல்ல, அது மாறவே மாட்டேங்குது.
அண்ட் அது வந்து ஏதோ ஒரு மாடலிங் இண்டஸ்ட்ரி மாதிரி ப்ராக்டிகாலிட்டிக்கும் ரியாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ரெஸ் சென்ஸ். ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாங்கிறது என்ன, யூ நீட் டு என்டர்டெயின், பட் இட்ஸ் ஆல்சோ அ மேக் பிலீவ், வி கேனாட் ஃபர்கெட் இட். ஸோ வீடு டஸ்டிங் பண்ணும்போது நான் வந்து நெக்லஸ்ஸு, நகை, பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு டஸ்டிங் பண்ண மாட்டேன். ஸோ அந்த ரியாலிட்டி, அந்த ப்ராக்டிகாலிட்டி மிஸ் ஆகுது, அதனால க்ரியேட்டிவிட்டி மிஸ் ஆகுது. ஒரே ஜோனர், வேறு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸே இல்லை. ஸோ அண்ட் வந்து தி ஆர் பிளேயிங் வித் பீப்புள்ஸ் எமோஷன்ஸ். அம்மா சண்டை, மாட்டுப்பொன் சண்டை, மருமக சண்டை, நாத்தனார் சண்டை. வை யூ பிளேயிங் வித் பீப்புள்ஸ்? Why you playing with their emotions? Do something else, improve their lifestyle, teach them something, reach them somewhere, inspire them. மோகினின்னு கூப்பிட்டா சந்தோஷப்படுவீங்களா, இல்லை மோகினி கிறிஸ்டினா அப்படின்னு கூப்பிட்டா சந்தோஷப்படுவீங்களா? ரெண்டுமே நான் தான். இட் டஸ் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். ஐ எம் மோகினி, ஐ வில் ஆல்வேஸ் பி மோகினி. ஐ எம் கிறிஸ்டினா, ஐ எம் பிளஸ்ட் டு பி கிறிஸ்டினா. ஐ எம் மஞ்சு, ஐ எம் மகாலட்சுமி. என்னோட எல்லா பேரை சொல்லி கூப்பிடுறவங்களும் இருக்காங்க. மோகினிம்பாங்க, திடீர்னு கிறிஸ்டினாம்பாங்க. ஐ எம் த சேம் பர்சன். ஸோ த கிறிஸ்டினாங்கிறது வந்து இட் இஸ் அ லீகல் ஸ்டேட்டஸ் ஃபார் மை ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். அது கிரைஸ்ட்டுக்கு தெரியும், அது போதும்.